இன்னைக்கு நம்ம பச்சரிசி மாவு பயன்படுத்தி நல்ல கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு அதிக பொருட்களே தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு முடிச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. இப்போ தண்ணி சூடாகும் போதே ஒரு பிஞ்ச் அளவுக்கு கேசரி கலர் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக நான் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு பயன்படுத்திக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து இந்த ஸ்நாக்ஸ் செய்யும்போது உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. சுற்றி ஓரத்தில் எல்லாமே நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் அரிசி மாவை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதிலே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசி மாவுனா 1 கப் அளவுக்கு தண்ணி, இது கரெக்டான அளவு. இப்போ நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன், அதனால 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ அரிசி மாவு சேர்த்ததுமே ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த மாவை நல்லா இப்படி கலந்து கொடுத்துருங்க. அரிசி மாவை தண்ணியில் சேர்த்ததுமே உடனே கொன்று கெட்டியாக ஆரம்பிச்சிடும், அதனால கைவிடாமல் நல்லா இப்படி கலந்து கொடுத்துருங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அரிசி மாவு கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசி மாவுனா 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கப்பு பச்சரிசி மாவுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா மூடி போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிரும். இதுக்கப்புறமா கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ மாவு லேசாக சூடோடு தான் இருக்குது, அதனால சூடோடு இருக்கும்போதே இந்த மாவை இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்பப்போ கையை லேசாக தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாவை இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லாவே பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இந்த மாவை அப்படி மூடி போட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க, தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா கையில் உருண்டையாக திரட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா நீளமாக இப்படி திரட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நீளமாக நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க, ரொம்ப கனமாக வேண்டாம். இப்போ நான் தேய்ச்சிட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து இதை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பை கொஞ்சமாக எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு தேய்ச்சி வச்சிருக்க மாவையும் எடுத்துட்டு அந்த கடலைப்பருப்பு அது மேலே நல்லா ஒட்டுற மாதிரி இப்படி திரட்டி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா திரட்ட முடியுமோ இந்த மாதிரி நீங்கள் கடலைப்பருப்பெல்லாம் மேலே ஒட்டுற மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பார்க்குறதுக்கு ஒரே சைஸில் இருக்கும். மாவு கத்தியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ மாவை ஒரே சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க. இதுக்கப்புறமா கையில் லேசாக முனி விரலில் மட்டும் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு இதுக்கப்புறமா இந்த மாவு உருண்டையிலேருந்து எடுத்துட்டு கையிலே இப்படி வச்சு நீங்கள் லேசாக இப்படி தட்டி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ண மாவை எடுத்து இந்த மாதிரி தட்டி காட்டுறேன் பாருங்க. முனி விரலில் வச்சுட்டு இந்த மாதிரி பெருவிரலை வச்சு நீங்கள் லேசாக இப்படி தட்டி விட்டீங்கன்னா போதுங்க. மீதம் இருக்க எல்லா மாவும் இதே மாதிரி நீங்கள் தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பொரிச்சு எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அப்போ பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்பப்போ நீங்கள் இடையில எண்ணெயை கையில் தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் மாவை தேய்ச்சி எடுத்துக்கோங்க, அவ்வளோதாங்க. இப்போ இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவும் தயார் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லா மாவுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறமா இந்த ஸ்நாக்ஸை எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸை பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. சூடான எண்ணெயில் இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எடுத்ததுமே மொத்தமாக அப்படியே போட்டுறாதீங்க, ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிறோம். இந்த ஸ்நாக்ஸை பொரிச்சு எடுக்கும்போது எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மாவுல இருந்து இப்படி ஒவ்வொன்றா சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே பொரிச்சு எடுத்துக்கோங்க. மாவு எண்ணெயில் சேர்த்ததுமே உடனே நீங்கள் கரண்டி போடாதீங்க, அப்படியே 5 நிமிஷம் விட்டுருங்க. இந்த மாதிரி தானாக பொரிஞ்சு மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் கரண்டி போட்டு இப்படி திருப்பி விட்டுருங்க. இதே மாதிரி நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு தாங்க பொரிச்சு எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வெந்து வரும். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா உள்ளே உங்களுக்கு மாவாட்டம் வேகாமல் இருக்கும். இப்போ எண்ணெயில் உள்ள சலசலப்பெல்லாம் அடங்கி இந்த ஸ்நாக்ஸை நல்லா
செவந்து ரொம்பவே சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுமே நீங்கள் எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான அரிசி மாவு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் நிறையா செஞ்சுட்டு கூட ஒரு ஈரமில்லாத டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.